ஹாய். இப்போ நான் பேச போகிறது வந்து கூகுள் சிஇஓ பற்றி. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை வந்து 1973ல் 1974ல் வந்து பிறக்கிறாரு. ஜூன் 10ல் வந்து பிறக்கிறாரு. இப்போதைக்கு இந்த நம்ம தொழில்நுட்பத்துக்கு காரணமே ஒரு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை தான். இப்போ நம்ம வந்து எதை போய் ஆன்லைனில் போய் நம்ம சர்ச் பண்ணாலும் கூகுள் இல்லாமல் எதுவுமே இல்லாமல், கூகுள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. அந்த மாதிரி என்னை பொறுத்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவரோட வளர்ச்சிக்கு வந்து அவரோட படிப்பு தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஒன் டே சம்பளம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பார்த்து தலை சுற்றி போயிடுச்சு எனக்கே. 6.67 மில்லியன் ரூபீஸ். அந்த அளவுக்கு ரூபீஸ் அமௌண்ட் ஒரு நாளைக்கு. மொத்தம் 365 நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10.70 மில்லியன் ரூபீஸ் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாரு. மொத்தம் 365 நாளைக்கு அவருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 1000 கோடி ஒரு மனுஷன் சம்பாதிக்க முடியுதுன்னா அந்த மனுஷனால் தான் முடியும். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் எப்பவுமே ஒரு டைலாக் சொல்லுவார், வருங்காலம் வரப்போகிற எதிர்காலம் இளைஞர்கள் கையில். நான் அதே தான் சொல்கிறேன். இளைஞர்கள் தான் இப்போ நம்ம வந்து நாட்டை ஆண்டுட்டுருக்காங்க. கூகுள் சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை வந்து எந்த அளவுக்குன்னா, நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு டெலிஃபோனு அந்த அளவுக்கு வந்து நமக்கு வளர்ச்சியே இல்லாதப்போ தான் இந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்பத்தில் இப்போ நம்ம ஃபோனில் ஜிபே பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லா இதுலேயும் நம்ம போய் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம்னா இந்த கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, படிப்பு இல்லாமல் இங்கே எதுவும் இல்லை. எல்லாமே ஹார்ட் ஒர்க். ஏதோ எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். நன்றி.